உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் சில சாப்பாடுகளை சாப்பிட மாட்டோம், அது வேணாம், அதை பிடிக்கல என்று சொல்கிறாங்களா? நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருக்குதா? வாங்க அதை பற்றி கதைப்போம் இன்றைக்கு. ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது நல்ல சந்தோஷம். முதல் நீங்கள் வாரீங்கண்டா, என் பேர் பிரபா, நான் ஒரு டீச்சர். நான் இந்த வீடியோவை சின்ன பிள்ளைகள் உள்ள பேரண்ட்ஸுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் விசேஷமாக இந்த பிக்கி ஈட்டர்ஸ், விசேஷமாக 3-6-7 வயசுள்ள பிள்ளைகளுக்கு தான் அந்த சாப்பாடுகள் கஷ்டமாக இருக்கும். சில சாப்பாடு விருப்பம் இருக்காது, விருப்பம்ன்ட்டு வாங்க கூட இனிப்பு தான் வேணும், ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியா பிக்கி ஈட்டர்ஸை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா? இல்லைன்னா அவங்களுக்கு பின்னால் ஓடி ஓடி தீத்தோணுமா, இல்லாட்டி வெறுட்டோணுமா? இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. முதலாவது, உங்களோட பிள்ளைகள் பிக்கி ஈட்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா முதலாவது நாங்கள் மனதில் நாங்கள் வச்சுருக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் அதை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சர்டன் ஏஜில் 3, 4, 5, 6, 7 புறதான் அவங்களோட சாப்பாடுகளில் வித்தியாசம் வரும். இப்போ அதில் அநேகமாக சண்டை வரும். நான் ஏதாவது டிசர்ட் தாரன், இதை சாப்பிட்டியண்டா அது தருவன், இல்லையண்டா இந்த இன்னொரு வாயேடு, இன்னொரு வாயப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றி ஓடிக்கொண்டிருப்பாங்க. இப்போ அப்படி எல்லா வீடுகள்லேயும் இது நடக்கிறது. அவங்களோட வயசில் இது ஒரு காமனான ஒரு விஷயம். இப்போ அதை நாங்கள் முதலாவது யோசித்து கவலைப்பட்டு அதை பற்றி அது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்க தேவையில்லை. ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸுக்கு அது பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது மனதில் தெரியணும், அது குழந்தைகள் அந்த வயசில் அப்படித்தான் எல்லா பிள்ளைகளும் இருப்பாங்க. இலங்கையில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, வெளிநாடுகள் எல்லா இடங்களையும் அது ஒரு காமனான பிரச்சனை தான். இந்த கிளாஸில் வர பிள்ளைகளையும் காண்றேன் நான். அப்போ அதெல்லாம் இருக்குது. அதை நாங்கள் முதல்ல மனது வைக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? திடீரென்று ஒரு புது சாப்பாட்டை முன்னால் வச்சு இந்த சாப்பிடு அண்டு நாங்கள் சொன்னால் கட்டாயம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு முன்னாலே மேரும் கொண்டு வந்து தெரியாத ஒரு சாப்பாடை வச்சா நாங்கள் கேட்போம், என்ன சாப்பாடு அதில் என்ன இருக்குன்னு கேட்போம். அப்போ சாப்பிட மாட்டாங்க. முதலாவது அவங்களுக்கு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முதல் அவங்களுக்கு பழக்கமான ஒரு சாப்பாட்டை நாங்கள் வைக்கணும். அதான அவங்களுக்கு சோறு விருப்பமாக, இப்போ இங்கட ஸ்ரீலங்கா இந்தியாண்டா அவங்களுக்கு சோறு கறி அதுகள்லாம் கொடுப்பாங்க. என்ன இப்போ இங்கேண்டா பாஸ்டா ப்ரெட், இப்போ எல்லா இடங்கள்லையும் பிள்ளைகள் சாண்ட்விச் அதுகள் சாப்பிட்ற பிள்ளைலாம் இருப்பாங்க. அப்போ அப்படி அதை முதல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முதல் அவங்களுக்கு நல்ல ஃபேமிலியரான ஒரு சாப்பாட்டை நாங்கள் வைக்கணும். இப்போ அநேகமாக சில பிள்ளைகளுக்கு தனியாக உதாரணமாக பாஸ்டா தான் தனியாக சாப்பிடுவாங்க, சோறு தனியாக தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு கறி இல்லை ஒன்றும் இல்லை. உடனே அதுக்குள்ளே கறிகளை கொட்டி போட்டு அவங்கள பிரச்சனைப்படுத்தாமல் அவங்களோட சண்டை பிடிக்காமல் முதல் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உதாரணமாக பட்டர், இப்போ நாங்கள் பாஸ்டாவில் கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி சோறோட கொஞ்சம் பட்டர் நாங்கள் போட்டு அது ஒரு சின்ன டேஸ்ட்டாக அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். தெரிஞ்ச சாப்பாட்டோட ஒரு புதுசாக ஒரு இதை ஆட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டை காட்டும் வித்தியாசமாக. இப்போ அவங்களுக்கு காட்டலாம், சும்மா சோறும் பட்டர் சோறுமா இருக்கிறக்குள்ள அவங்களுக்கு அந்த வித்தியாசம் காணும். அது அப்படி ஒரு விதமாக நாங்கள் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லையண்டா இப்போ ஏதாவது சாஸ் அப்படி எதாவது கொடுக்கணுமெண்டா நாங்கள் அது சோஸ் அப்படியே தூக்கி பாஸ்டாவிலையோ இந்த சோறுலையோ நாங்கள் அப்படி கொட்டி விட்டால் கட்டாயம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நாங்கள் அதை ஒரு ஓரமாக வச்சு அவங்களுக்கு நாங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். சொல்லுங்கள், நீங்கள் ப்ராக்கோலியை நீங்கள் காட்ட போடுங்க பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்காண்டு. அப்புறம் ப்ராக்கோலியண்டா நீங்கள் 3 சின்ன அந்த ப்ராக்கோலியை தூக்கி வச்சுட்டு அது என்னென்னு கேட்டால் தட்ஸ் கால் ப்ராக்கோலி, எனக்கு அது வேணாம்னா தட்ஸ் ஓகே, அது ஒரு பக்கத்தில் இருக்க போது நீ உண்டு சாப்பாட்டை சாப்பிடுன்னு. இப்போ அவங்களுக்கு கூட எக்ஸ்போஸ் பண்ணக்குள்ளே தான் அதில் ஒரு நாட்டம் வர பார்க்கும். இப்போ அதுக்கு பிறகு அவங்களுக்கு உடனே எடுத்து சாப்பிடு கடின்னு சொல்லாமல் அவங்களுக்கு முதல் ஏதாவது என்ன சொல்ல அடுத்த முறை அதை எடுத்து மணந்து பேர் எப்படி இருக்குண்டு, இல்லையண்டா அதை தூக்கி தொட்டு பார்க்க சொல்லு. இப்போ எங்களோட ஐம்புலங்களையும் நாங்கள் காட்டக்குள்ளே தான் அந்த ஒரு சாப்பாட்டில் விருப்பம் வரும். சொல்லலாம் எடுத்து லீக் பண்ணிப்பேர். பட் அதுதான் நான் அநேகமாக ஃப்ரூட்ஸ் நாங்கள் இந்த கிளாஸில் பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரம் அவங்க சொல்லுவாங்க, சில ஐ டோன்ட் லைக் இட். அப்போ நான் ஓகே, நீங்கள் முதல்ல சாப்பிட்ருக்குறீங்களா இதை முந்தியண்டா? முதல்ல சாப்பிட இல்லையண்டா இப்போ என்னென்று தெரியும் உங்களுக்கு அதை விருப்பம் இல்லையண்டு? இட் டசன்ட் லுக் குட் வாங்க. ஓகே, இப்போ டசன்ட் லுக் குட், ஓகே. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், தட்ஸ் ஓகே, நாங்கள் கூட பாஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் லுக் அட் இட். அடுத்த நாள் என்ன செய்வேன்டா, ஓகே ஜஸ்ட் டேக் இன் லிக் இட். ஒரு சின்ன துண்டு கொடுத்து லிக் பண்ணி இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் லைக் இட். அப்போ லிக் பண்ணிவிட்டாங்க ஹேக்ண்டுவாங்க, தட்ஸ் ஓகே. அப்போ அப்படியே அவங்களுக்கு 2-3 நாள்
திறமத ஒரு ஃப்ரூட்டை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணினோன்னே நீங்கள் பிலீவ் இட் ஆர் நாட் அந்த பிள்ளைகள் அந்த கிழமை அந்த ஃப்ரூட்டை அப்புறம் கேட்டு நான் எக்ஸாஜுரேட் பண்ணல, அது உண்மையிலேயே நடந்து கேட்டு சாப்பிடும். அப்புறம் வீட்டில் போய் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸுக்கு எனக்கு அன்னாசி இல்லையாண்டா ஏதாவது சாப்பிடாத ஒரு பழங்கள் பப்பாயா மேங்கோ அதுகளை சொல்லுவாங்க, ஐ லைக் டு ஈட் தெம். ஸோ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன இந்த பழம் பிடிக்காமலே இருந்த இந்த குழந்தைக்கு இப்போ விருப்பமாக இருக்குன்னு. அப்போ அதுகளை நாங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் சுற்றி போடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேணாம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுக்கிற இல்லை, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள அவங்க பார்க்கத்தான் இல்லை விருப்பம் வரும். இன்னொன்று நாங்கள் செய்யலாம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு டெக்கரேட் பண்ணி நாங்கள் வைக்கலாம். இப்போ உதாரணமாக கேரட்ஸ், இப்போ கேரட் சில பிள்ளைகளுக்கு ராவாக சாப்பிட விருப்பமாக இருக்கும், பச்சையாக. சில ஆக்களுக்கு ஸ்டீம் பண்ணத்தான் சாப்பிடுவாங்க, சில பிள்ளைகளுக்கு அது கறி மாரி வச்சா சாப்பிடுவாங்க. இப்போ அது எங்களுக்கு எதில் சாப்பிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போ கேரட்டை முதல் நாங்கள் ஸ்டீம் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குது அவங்களுக்குண்டு. இப்போ அது பிடிக்கலையேண்டா அதே கேரட்டை வித்தியாசமாக வெட்டி அவங்களுக்கு ரோவாக கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லையேண்டா ஒரு வெள்ளைக்கறி மாதிரி வச்சு கொடுத்து பார்க்கலாம் பால் விட்டு. இப்போ அப்படி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணக்குள்ள அவங்களுக்கு அதே ஒரே விஷயத்தை தான் நாங்கள் வித்தியாசமான வடிவில் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு வித்தியாசமான கலர்லேயும் இருக்கும். என்ன சமைக்கக்குள்ள ஒரு வித்தியாசமான கலர் இருக்கும், ரோவா பார்க்கல வித்தியாசமான கலராக இருக்கும், ஸ்டீம் பண்ணக்குள்ள ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ அதை கொடுக்கலாம். மற்றது ஒரு சன் மாதிரி, இப்போ உதாரணமாக முட்டை இணையம் சில பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்காது. இப்போ முட்டையை என்ன செய்யலாம் என்றால் ஒரு சூரியன் மாதிரி முட்டையை அவிச்ச முட்டையை நடுவால் வெட்டி தனியாக அந்த வட்டமாக நடுவில் வச்சுட்டு அங்கே கேரட்ஸை சுற்றி வச்சா தடி மாதிரி சுற்றி வைக்கக்குள்ள அது ஒரு சன் மாதிரி இருக்கும். அப்போ சன் அப்போ அதில் சன்னுன்ற ரேஸ் மாரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் உடனே சன்னையும் இதை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லாமல் லெட்ஸ் டேக் ஒன் ரே ஒரு கதிரை எடுத்து சாப்பிடுவோம். அப்புறம் அப்படி இப்படி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் வரலாம். இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக 2-3 கதிர் தான் அந்த ரேஸ் தான் சாப்பிடுவாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ பிறகு நடுவில் இருக்கிற அங்கே மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்துருக்கும் இல்லையா, அப்போ அதில் எது அவங்கள சாப்பிட விருப்பம் நம்ம வேணாமண்டா தட்ஸ் ஓகே. அப்போ அங்கே அடுத்த முறை அதை இன்னொரு ஸ்டைலாக கொண்டு வந்து வைக்கலாம். சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா பானில் 2 கண் மூக்கு வாய் வச்ச மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேஸ் மாதிரி செய்வாங்க. இப்போ அதில் கேரட்ஸ் இருக்கும், ரைசன்ஸ் இருக்கும், வித்தியாசமான. அப்போ அவங்கள அதை பார்க்கல அது முகம் ஹாப்பி ஃபேஸாக இருக்கும். அப்போ அந்த ஹாப்பி ஃபேஸ்லேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட அவங்களுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு படங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு அப்பிடைசிங்காக இருக்கும். இப்போ சும்மா தூக்கி சாப்பாடெல்லாம் கொடுக்காம அவங்களுக்கு வித்தியாசமான முறையில் கொடுக்குறதுக்கு நாங்கள் க்ரியேட்டிவாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் க்ரியேட்டிவாக விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம், யூடியூப்லேயும் இருக்கும் என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம்ண்டு. இன்னொன்று நாங்கள் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் அந்த நாங்கள் எது அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதையே நாங்களும் சாப்பிட வேணும் அவங்களுக்கு முன்னால். இப்போ நாங்கள் அதை உதாரணமாக எங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்கலைன்ட்டு அதுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளை இந்தாங்க அம்மா நீங்கள் சாப்பிடுங்கண்டா நாங்கள் ஏண்டா உடனே விளாங்கிடும், அம்மாவுக்கு பிடிக்கல என்ன அது என்ன என்னக்கு சாப்பிட வைக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கலாம் இல்லையா. அவங்க என்ன சாப்பிட்றாங்க அதை நாங்களும் அனுபவித்து சாப்பிட்றத அவங்க பார்க்கணும், என்ன மாதிரி கடித்து சாப்பிட்றோம். அப்போ அது அவங்களுக்கு நாங்கள் ரோல் மாடலாக இருக்கக்குள்ள அது அவங்களுக்கு லேசாக இருக்கும். மற்றது இந்த மிரக்கறி அதுகளை எல்லாம் சின்ன வயசில் இருந்தே பழக்கக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ணி வரக்குள்ள அதில் பெரிய நன்மை இருக்குது. என்னென்னா எந்த கிளாஸில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க 4, 5, 6 வயசில், இப்போ ஒரு ஆளுக்கு 9 வயசு ஆயிட்டுது. அந்த பிள்ளைகள் மிரக்கறியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சில மிரக்கறி நானும் கூட சாப்பிட மாட்டேன், அது ரோவாக சாப்பிடுவாங்க விரும்பி. ஏன்னா சின்ன காலத்துலேருந்தே தாய் தனியாக மிரக்கறிகளை மட்டும்தான் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதுமாரி நாங்கள் சின்ன காலத்துலேருந்து எக்ஸ்போஸ் பண்ணக்குள்ளே தான் அவங்களுக்கு அதில் பழக்கம் வரும். இன்னொன்று அவங்களுக்கு பசியாக இருக்கிற நேரத்தில் தான் இந்த சாப்பாடை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே அவங்க சாப்பிடுவாங்க. இதில் கவனமாக இருக்கோம். நாங்கள் இந்த நேரம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இந்த நேரம் அவங்களுக்கு சிப்ஸ், முறுக்கும் கூட கொழுப்புள்ள ஃபேட் உள்ள சாப்பாடுகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு அதனாலே வயிறு நிறைஞ்சிடும். இல்லாட்டி டிசர்ட் இல்லை சாக்லேட் அப்படி அதாலே வயிறு நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே அது சரி வராது. இல்லைன்னா ஜூஸ் அதெல்லாம் கொடுத்து கூடுதலாக அவங்க வயிறு நிறைஞ்சோட அவங்க வயிறு நிறைஞ்சால் ஒரு சாப்பாடும் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியான சாப்பாடுகளை நாங்கள் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் அதை கொடுக்காம
அப்படி தண்ணியை கொடுக்கலாம் குட். ஆனால் ஜூஸ் அதுகளும் கொடுக்காம நான் முதல் சாப்பாட்டை நாங்கள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் செய்துட்டு அதுக்கு பிறகு வேணுமெண்டா அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். நீ இதை சாப்பிட்டு நான் உனக்கு டிசர்ட் தாரேன்னு சொல்லுவாங்க. அப்படி பாகியன் பண்ணுவாங்க. இப்போ அது உண்மையிலேயே சரியில்லாத ஒரு விஷயம். அது அநேகமாக எல்லா பேரண்ட்ஸும் செய்கிறது இல்லையா? ஏனெண்டா இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா அவங்களுக்கு அந்த மிரக்கறியை அந்த சாப்பாட்டை ஹெல்த்தியான சாப்பாட்டை விட டிசர்ட் தான் நல்லமன்ற மாதிரி நாங்கள் காட்ட பார்க்குறோம். இதை சாப்பிட்டு எனக்கு அதை தாரணுண்டா ஓகே அவங்களோட கண் வந்து டிசர்ட்டில் இருக்கும், அப்போ இவங்க இதை சாப்பிடுவாங்கன்ட்டு. அப்போ அவங்களோட மனதில் நாங்கள் டிசர்ட்ன்ற ஒரு பெரிய விஷயமாக எடுத்து காட்ட பார்க்குறோம். இப்போ அப்படி நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் அந்த புள்ள ஒரு சின்ன துண்டு எடுத்து சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை இந்த இன்னொன்று சாப்பிடுன்னு சொல்லாமல் அவ்வளோ தான் சாப்பிட்னா தட்ஸ் ஓகே. அப்போ நாங்கள் சொல்லலாம், ஓ தட்ஸ் குட், நீ அந்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டாய், ஒன்று எடுத்து சாப்பிட்டாய், தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணக்குள்ள அந்த பிள்ளைக்கு தெரியும் ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணும். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். அநேகமாக குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் பிள்ளைகள் பிக்கி ஈட்டர்ஸாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, இல்லாட்டி வித்தியாசமாக எதுவும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா என்று உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லலாம். அதோட உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை வயசுன்றதை நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. அப்போ எனக்கு லேஸாக இருக்கும் இந்த வீடியோக்கள் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.